காட்ஸ் ஓன் கேபிட்டல்னு அழைக்கப்படுற திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10ஆவதா நம்ம பார்க்க போறது வெளி டூரிஸ்ட் வில்லேஜ். மோஸ்ட் என்டர்டைனிங் பிளேஸ் ஆன இங்க நிறைய அட்வென்ச்சர் அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. இங்க இருக்கிற லேக் அரபிக்கடல்ல சேர்றத பார்க்கவும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவும் சூப்பரா இருக்கும். இந்த லேக்ல பெடல் போட், ஸ்பீட் போட் போற ஆப்ஷனும் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் மினி ட்ரெயினும் இங்கதான் காணப்படுது. 9ஆவதா நம்ம பார்க்க போறது நெய்யார் டேம் அண்ட் சாங்சுரி. 1958ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த டேம் திருவாண்டரம்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு. இங்க போட்டிங் போகவும் சுத்தி இருக்கிற நேச்சரை ரசிக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே வனவிலங்கு சரணாலயமும் இருக்கு. இங்க வைல்ட் லைஃப் சஃபாரி, ட்ரெக்கிங், லைன் பார்க்கும் உண்டு. சோ திருவாண்டரம் போறவங்க இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. 8ஆவதா நம்ம பார்க்க போறது ஆழிமலா சிவன் டெம்பிள். 58 அடி உயரம் கொண்ட கேரளாலேயே பெரிய சிவன் சிலை இங்கதான் இருக்கு. கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன குன்று மேலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 7ஆவதா நம்ம பார்க்க போறது ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில். திருவனந்தபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கோவில் தான் பெண்களோட சபரிமலைன்னு சொல்லப்படுது. இங்க நடக்கிற உலக பிரசித்தி பெற்ற பொங்கல் திருவிழால நிறைய பெண்கள் பங்கேற்றதற்காகவே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் குறிப்பிடப்பட்டு இருக்கு. 6ஆவதா நம்ம பார்க்க போறது நேபியர் மியூசியம். 1857ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த மியூசியம்ல ரேரான வரலாற்று சிறப்புமிக்க கலை பொருட்கள், வெண்கல சிலைகள், பழங்கால பொருட்கள், கோவில் தேர், இது மாதிரியான கலைநயமிக்க பொருட்கள் நிறைய காணப்படுது. முகலாய, இத்தாலிய மற்றும் சீன கட்டிடக்கலையால கட்டப்பட்டிருக்கிற இந்த மியூசியம் 1880ஆம் ஆண்டுதான் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் மக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டும் இருக்கு. 5ஆவதா திருவாண்டரம் ஜூ. 55 ஏக்கர் பரப்பளவு காணப்படுற இந்த ஜூல ஜிராஃபிஸ், ஹிப்போஸ், ஜீப்ராஸ், இந்தியன் ரைனோஸ், ஆசியாட்டிக் லைன், பெங்கால் டைகர், ஒயிட் டைகர், இந்த மாதிரியான ரேரான 86 வகையான வன விலங்குகளையும் நிறைய பறவைகளையும் இங்க நாம பார்க்கலாம். இந்தியாவோட பழமையான ஜூல ஒன்றா இருக்கிற இந்த ஜூக்குள்ளேயே ரெப்டைல் ஹவுஸ்னு சொல்லப்படுற ஸ்னேக் ஃபார்மும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பெர்ஃபெக்டான பிளேஸா இது இருக்கும். 4ஆவதா நம்ம பார்க்க போறது அகத்தியர் மலை. தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டருக்கு சென்ட்ரல்ல இருக்கிற இந்த மலை அகஸ்திய கூடம்னு அழைக்கப்படுது. இந்த பிளேஸ் ரீச் பண்ண தமிழ்நாடு அண்ட் கேரளா சைட்ல 2 வழிகள் காணப்படுது. கடல் மட்டத்தில இருந்து 1868 மீட்டர் உயரம் கொண்ட இங்கதான் தாமிரபரணி ஆறும் உற்பத்தி ஆகுது. இந்த மலையில 3 டேஸ் ட்ரெக்கிங் போறது த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ நமக்கு கொடுக்கும். போனகாடுன்ற பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆகுற இந்த ட்ரெக்கிங் போற வழி ஃபுல்லாவே டென்ஸ் ஃபாரஸ்ட், நிறைய வாட்டர் ஃபால்ஸ், ஓடைகளை நாம பார்க்கலாம். 3ஆவதா பூவார் ஐலாண்ட் மற்றும் கோல்டன் சாண்ட் பீச். கேரள சதுப்பு நில காடுகள்ல போட்டிங் போக பெஸ்டான ஸ்பாட் தான் இந்த பூவார் ஐலாண்ட். இங்க இருக்கிற கோல்டன் சாண்ட் பீச் மற்றும் நெய்யார் ஆறு கடல்ல கலக்கிறத பாக்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் பீப்புள் இங்க வராங்க. திருவாண்டரம்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த ஐலாண்ட்ல ரிவர், பீச், லேக்னு இது எல்லாத்தையுமே தனித்தனியா சுத்தி பார்க்க சூப்பராவே இருக்கும். இங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எக்ஸலண்டான ஃபீல் நமக்கு கொடுக்கும். 2ஆவதா நம்ம பார்க்க போறது கோவளம் பீச் அண்ட் லைட் ஹவுஸ். தி பாரடைஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லப்படுற இந்த பீச்ல சர்ஃபிங், பாராசைலிங், டைவிங், இது மாதிரியான நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சந்திரனோட பிறை வடிவத்துல இருக்கிற இந்த பீச்ல இருந்து பாக்குற சன்செட் வியூ அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே விழிஞ்சம் லைட் ஹவுஸும் இருக்கு. இங்க இருந்து சுத்தி இருக்கிற வியூ பாக்குறது அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது பத்மநாப சுவாமி கோவில். 1000 ஆண்டு பழமையான இந்த கோவில் 108 திவ்யதேச கோவில்கள்ல ஒன்று. இந்த கோவில்ல இருக்கிற 6 அறைகள்ல இருந்து தங்கம், வெள்ளி, செம்பு, நிறைய நாட்டு நாணயங்கள்னு கண்டுபிடிக்கப்பட்ட பொக்கிஷங்களாலேயே இந்த கோவில் உலகத்திலேயே பணக்கார கோவில்னு சொல்லப்படுது. பல அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவில்ல ஒரு அறை மட்டும் இன்னும் திறக்கப்படாமலேயே இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற ராஜகோபுரம் வழியா சன்செட் பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.